நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் மனித உரிமை ஆர்வலர் திரு விக்னேஷ் என்ற பொன் இசைக்கு பாண்டியன் அவர்களை நம்ம சந்திக்க உள்ளோம். தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நம்ம வென்றெடுக்கப்படணும். அதை பற்றி ஓரிரு வார்த்தைகளும் நம்ம கேட்கப்பட உள்ளோம். அதாவது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு 480 கோயில்களுக்கு மேலே முதல் மரியாதை பெற்றுக்கொண்டு வருகின்றன. அது மட்டும் அல்லாமல் 14/4/1924 வரைக்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் உயர்ந்த அந்தஸ்து பட்டியலில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதற்கு பின்பாக 6/6/1936 காலகட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை பட்டியல் வகுப்புகளை சேர்த்து விடுறாங்க. இதனை பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். அனைவருக்கும் வணக்கம். கோவிலில் முதல் மரியாதை கொடுக்கறதுனால மட்டும் பட்டியலில் நடந்துருமா அப்படின்னா நடக்காது. இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் ஜனநாயக கோயில் என்பது பாராளுமன்றமும் சட்டமன்றமும். இந்த பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்திலையும் அரசியல் கட்சிகள் தேவேந்திரகுல மக்களுக்கு முதல் மரியாதை கொடுத்தாதான் பட்டியல் வெளியேற்றம் சாத்தியம். தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு அரசியல் மரியாதை எப்படி இருக்கின்றது மற்றும் தனித்தொகுதியில் போட்டியிடுறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பொது தொகுதியில் நிற்கும் வேட்பாளர்களை எப்படி உங்களுடைய பார்வை இருக்கின்றது? எங்களுக்கு அரசியலில் முதல் மரியாதை கொடுங்க முதல்ல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ரிசர்வ் தொகுதியில் ஒரு தேவேந்திரகுல மக்கள் ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு. அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ தான் அவர் இந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அவருக்கு ஒரு டெப்டி சிஎம் பதவி கொடுங்க, ஒரு போலீஸ் மினிஸ்டர் கொடுங்க, ஒரு ஹோம் மினிஸ்டர் கொடுங்க, கொடுப்பீங்களா? அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அது அரசியலாக அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதா நம்ம கருத முடியும். அவங்கள இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது? இன்றைக்கி தேவேந்திரகுல மக்கள் எல்லாருமே பட்டியல் வெளியேற்றம் தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது பட்டியல் வெளியேற்றம் தான் வேணும், பட்டியல் வெளியேற்றம் தான் இனி இறுதி மூச்சுங்கிறாங்க, இனி இறுதி இலக்குங்கிறாங்க. பட்டியல் வெளியேற்றம் என்னை யாரும் எஸ்சின்னு சொல்லக்கூடாது, என்னை எஸ்சின்னு சொன்னால் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எலெக்ஷன் வந்துட்டால் போதும் நேராக ரிசர்வ் தொகுதியை நோக்கி ஓடி ரிசர்வ் தொகுதியில் தான் போய் அவங்க வேட்பாளராக நிற்கிறாங்க. ஏன் பொது தொகுதியில் நிற்க வேண்டியதானே? பொது தொகுதியில் நின்னால் தானே அரசியல் மாற்றம் நடக்கும். நீங்கள் ரிசர்வ் தொகுதியில் போய் நிற்கிறதுனால நான் எஸ்சி அப்படிங்கிறத நீங்களே இன்னும் போய் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி தானே ஒரு விஷயமாக தான் அது இருக்குது. இப்போ நான் தூத்துக்குடிக்காரன், நான் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா தூத்துக்குடி மக்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் தூத்துக்குடியில் தான் நான் வேட்பாளராக நிற்கணும். அதை விட்டுட்டு ஓகே தூத்துக்குடி பொது தொகுதி, ரிசர்வ் தொகுதி எங்கே? தென்காசி தான் ரிசர்வ் தொகுதி, ஓகே நான் அங்கே போய் நிற்க போகிறேன் அப்படின்னு நான் பேசினேன் அப்படின்னா, நான் அங்கே போய் கண்டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நான் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசவே கூடாதே. நான் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு எந்த அருகதையுமே கிடையாது. நான் தூத்துக்குடிக்காரன், தூத்துக்குடி மக்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் தூத்துக்குடியில் தான் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும். நான் ஒரு கட்சி சார்ந்து நிற்கிறேன்னா அந்த கட்சியின் கொள்கையை முன்னிறுத்தி நான் இங்கே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை நான் பார்க்கணும், அந்த கட்சி எனக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்போதான் சமூக மாற்றம் நடக்கும். அப்படி இல்லைன்னா எப்போங்க சமூக மாற்றம் நடக்கும்? சமூக மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்களில் நிறைய பேர் எங்களுக்கு இடஒதுக்கீடுலாம் வேண்டாங்க, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், சமூக மதிப்போடு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் மனமுடைந்து இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஆளுங்கட்சிகள் என்ன செய்யலாம், என்ன செய்யணும்? திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க கட்சி ரீதியாக அப்போ கட்சி என்ன வேலை செய்யுது மக்களுக்காக? எந்த கட்சி மக்களுக்காக வேலை செய்யுது? அவங்க என்ன வேலை செய்யணும்? அப்போ ஒரு எஸ்சி எஸ்டி வேட்பாளரை ஒரு பொது தொகுதியில் நிப்பாட்டி கட்சியின் கொள்கையை முன்னிறுத்தி கட்சியில் உள்ள பொறுப்பாளர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சு ஒரு எஸ்சி எஸ்டி வேட்பாளரை பொது தொகுதியில் நிப்பாட்டி அவரை ஜெயிக்க வச்சு அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அரசியல் அவருக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அவரை ஒரு நல்ல ஒரு மந்திரி பதவி கொடுத்து அவர்களை மரியாதைப்படுத்தினால்தான் சமூக மாற்றம் நடக்கும். சமூக மாற்றத்திற்கான வேலையை எந்த கட்சிகளும் செய்கிறதில்ல. குறிப்பாக திராவிட கட்சிகள் ரிசர்வ் தொகுதியில் தான் அவங்க நம்ம எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா ஓகே இவன் எஸ்சியா, ஓகே இவன் எஸ்சி எஸ்டி தொகுதி தான், அவனை பொது தொகுதி நிப்பாட்டவே மாட்டாங்க, அவங்கள முன்னிறுத்த மாட்டாங்க. அப்போ கட்சிகள் அரசியல் கட்சிகள் நினைக்காமல், அரசியல் கட்சிகள் இதுக்கு முன்னெடுக்காமல் பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. சார், இறுதியாக ஒரு கேள்வி. தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு சமூக மாற்றம் எப்போது உருவாகும்? பட்டியல் வெளியேற்றம் எப்பொழுது சாத்தியமாகும்?
சமூக மாற்றத்திற்காக வேலை செய்யக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நபர்கள் நான் பேர் சொல்கிறேன். திருநெல்வேலியில் அண்ணன் லெனின் கென்னடி, அண்ணன் அதிசய பாண்டியன், அண்ணன் செந்தில் மல்லர், அப்புறம் தம்பி செல்வகுமார், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் சமூக மாற்றத்திற்காக வேலை செய்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து பொது தொகுதியில் போட்டிடுறாங்க. இவங்க பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி இவங்க பேசலாம். ஸோ ஏன்னா இவங்க சமூக மாற்றத்திற்காக வேலை செய்கிறாங்க. அப்போ பட்டியல் வெளியேற்றம் எப்போ நடக்கும், எப்போ சாத்தியம்? அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து அரசியல் கட்சிகள் எப்போ தேவேந்திரகுல மக்களுக்கு அவங்களுக்கான ஒரு முன்னுரிமையை கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கான ஒரு அந்தஸ்தை கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு என்றைக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்களோ அப்போந்தான் பட்டியல் வெளியேற்றம் சாத்தியம், அது நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். நன்றி.